Praise the Lord. இந்த தேவசாயில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆத்மீகவாதிகளுக்கு, நிறைய பெற்ற நீதிமான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, இன்னும் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் ஆண்டு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய திரியேக தேவனுக்கு இந்த ஊழியனின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும். தொடர்ச்சியாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, இந்த மதம் சார்ந்த மத வழிபாட்டிலிருந்து எப்படி நாம் இறைவனை வழிபடுகிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். வேதம் என்பது ஒரு வெளிப்பாட்டின் நூல், தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாட்டின் ஒரு புஸ்தகமாக இந்த பைபிள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களிலும் உயர்ந்தது, மேலானது, மதிப்புக்குரிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் கையிலே வைத்திருக்கின்ற வேதாகமம், பைபிள். எல்லா புஸ்தகங்களுக்கும் தலை சிறந்த, உலகத்தில் எத்தனையோ விதமான புஸ்தகங்கள் இருக்கு, எத்தனையோ மத புஸ்தகங்கள் இருக்கு, திருக்குறள் இருக்கு, இப்படி எல்லோரும் மதிக்கக்கூடிய நிறைய புத்தகங்கள் இருக்கு. எல்லா புத்தகங்களுக்கும் தலையாக இருக்கக்கூடிய, முதன்மையாக இருக்கக்கூடிய, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றக்கூடிய, ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை முத்தி அளிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் எது என்று சொன்னால் பைபிள். இது மனிதன் இந்த உலகத்திலே கடவுளை பற்றி அறிந்து கொள்கிறதற்கும், கடவுளை எப்படி வழிபட வேண்டும் என்பதற்கும், கடவுளுடைய ஆவியினால் தேவ மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடே இந்த பைபிள். ஆனால் அந்த பைபிளை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் படிக்கக்கூடாது. இந்த பைபிளை என்ன செய்யக்கூடாது? கல்லெடுத்து எறியல் போல் தோணுதா? பைபிளை என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் ஆர்சி பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் தான் சில இதுகள் நான் சொல்ல போகிறேன். பைபிளை என்ன செய்யக்கூடாது? படிக்கக்கூடாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிளை படி. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுறேன், பைபிள் படிச்சியா? போன வாரம் நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்க இந்திரா பேரங்க வந்திருந்தாப்புல. இன்னைக்கு என்னடா மனப்பாடம் பண்ண அந்த வசனத்தை நீ நினைச்சி பிரதருக்கு சொல்லு அப்படின்னு உடனே அவன் கடை நினைச்சிஞ்சானா அந்த வசனத்தை அப்படின்னு சொன்னான். இந்த அப்படி சிரித்தேன். அவங்கள்ட்ட இதை சொன்னால் நினைச்சியாது புரிய. இது நாம் படிக்கிறதுக்கு ஒன்றும் பாட புத்தகமும் அல்ல, மனப்பாடம் பண்ணுகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாடும் அல்ல. இன்னைக்கு எல்லோரும் இந்த பைபிளை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் படிக்கிறார்கள். இங்கே தான் தவறு பண்ணுகிறோம். இதை மனப்பாடம் பண்ணுகிறோம், வாய்ப்பாடு மாதிரி என்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு பயங்கர சந்தோஷம். என் பிள்ளை அப்படியே நெசிஞ்சிட்டா, தப்பு விடாமல் நெசிஞ்சிட்டா, அந்த பைபிள் சங்கீதத்தை நெஞ்சிட்டா, 90ஆம் சங்கீதத்தை சொல்லிட்டா, 6ஆம் சங்கீதத்தை சொல்லிட்டா. எல்லாரும் என்ன செய்யறான்னு சொன்னால் படிக்கிறதையும் மனப்பாடம் பண்ணுகிறதையும் ரொம்ப பெருமையாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். எல்லாருமே என்ன செய்கிறோம்னு சொன்னால் பைபிள் படிக்கணும். நிறைய எல்லா போதகர்களும் சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பைபிள் படித்தீர்களா? பைபிளை நீங்கள் படிக்க வேண்டும். பைபிள் படிக்கவில்லை என்று சொன்னால் ஆசீர்வாதம் உனக்கு என்ன செய்யாது? வராது. ஆசீர்வாதம் உனக்கு என்ன செய்யாது? நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பைபிளை நீ என்ன செய்யாத? படிக்காத. இது பாட புத்தகம் கிடையாது. இதை படித்தா உன் அறிவுக்கு இது எட்டாது. இது ஆவியினால், கடவுளுடைய ஆவியினால் தேவ மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடின் புஸ்தகம். இது படித்தா உனக்கு என்ன செய்யாது? சொல்லுங்க. ஏன்னா அது படித்தா விளங்காது.
இது படிக்கக்கூடிய புஸ்தகம் அல்ல, இது என்ன செய்யக்கூடிய புஸ்தகம் என்று சொன்னால் தியானிக்கக்கூடியது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரத்திலே நடப்பட்டு தன்னுடைய காலத்திலே அவன் ஏற்ற காலத்திலே கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல அவன் என்றும் பசுமையாக இருப்பான். கைதட்டி என்ன செய்வோம்? எல்லா கரங்களை கட்டி. அதனால இந்த பைபிள் கடவுள் தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்திய சரித்திரத்தை கொண்ட நூல். ஆகவே பைபிள் ஒரு வெளிப்பாட்டின் நூல். இது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, அந்த வெளிப்பாட்டு நூல்ல 7 பதிப்புகள். இந்த பதிப்புகளை யார் பதிச்சாருன்னு சொன்னா, முதலாவது கடவுளே இதை என்ன செய்றாருன்னா, இது இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது ஒரு அச்சகத்தில் பதிப்பிட்டு இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. இது பைபிள். ஆனால் 7 பதிப்புகள் நடந்திருக்கு. இந்த 7 பதிப்புகளும் எப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சா ஒருத்தரும் பைபிளை படிக்க மாட்டோம். பைபிளை என்ன செய்ய மாட்டோம்? படிக்க மாட்டோம். படிக்கிற அறிவை கொண்டு இதை என்ன செய்ய முடியாதுன்னா அறிந்து கொள்ள முடியாது. வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 7 பதிப்புகளில் முதல் பதிப்பு என்னன்னு சொன்னால், இயற்கையில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். சங்கீதம், திருவெளிப்பாடு, திருப்பாடல், சங்கீதம் 19வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாசிங்க பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. வானங்கள் இறைவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி கடவுளுடைய கை வேலைப்பாட்டை என்ன செய்கிறதுன்னு சொன்னால் விவரிக்கின்றன. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு என்ன செய்கிறது? அடுத்த செய்தியை அறிவிக்கின்றன. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அடுத்ததை பற்றி என்ன செய்கிறது? அதற்கு அறிவிக்கின்றன. நல்லா கவனிக்கணும். அவர்கள் பேசுகிறதும் இல்லை, சொல்லுகிறது, சொல்லும் கிடையாது, பேச்சும் கிடையாது. அவற்றினுடைய குரல் நம்ம செவியில என்ன செய்வது கிடையாதுன்னா படுகிறது கிடையாது. ஆயினும் அவற்றினுடைய அறிக்கைகள், ஆற்றல்கள் இந்த உலகம் முழுவதும் சென்றடைகிறது. அவை கூறுகிற செய்தி இந்த உலகத்துல கடை எல்லை வரைக்கும் என்ன செய்கிறது சொன்னால் எட்டுகிறது. இறைவன் அன்றே கதிரவனுக்கு ஒரு கூடாரத்தை அமைத்துள்ளார். மணவரையிலிருந்து புறப்படுகின்ற மணவரை போல. இதை வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க. இதில் 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது திருச்சட்டம். நல்லா நீங்க புரிஞ்சிருக்கணும். இந்த கடவுளுடைய இந்த வார்த்தை என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட நூல். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. கடவுள் மனிதனோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையே இந்த வேதாகமம். கைதுக்கு என்ன செய்வோம்? இதை முதல் பதிப்பு ஆண்டவர் எப்படி முதல் பதிப்பை மனுஷனுக்கு கொடுக்கிறாரு சொன்னா, இயற்கையிலே, தன்னுடைய படைப்பிலே, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய மகத்துவத்தை, தன்னுடைய மகிமையை. ஆகவே ஆதியாகவும் முதல்ல சொல்றாரு, இந்த உலகம் வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாகவும் இருளாகவும் என்ன செய்தது? காட்சியளித்தது. ஒரு ஒழுங்கற்ற நிலையில் இருந்தது. விசுவாசத்தை கொண்டு தன்னுடைய வார்த்தையினாலே கடவுள் இந்த உலகத்தை அழகாக சிருஷ்டித்தார். கைதிட்டு எத்தனை வகையான மலர்கள், எத்தனை வகையான மரம் செடி கொடிகள், எத்தனை வகையான புல் பூண்டுகள், எத்தனை வகையான காய்கறிகள், எத்தனை வகையான பழ வர்க்கங்கள், எத்தனை வகையான பறவை இனங்கள், எத்தனை வகையான புழு பூச்சிகள், எத்தனை வகையான பறவைகள், மிருகங்கள், சொல்லிட்டே இருக்கலாம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் பல கோள்கள், விண்ணுலகம், மண்ணுலகம். இந்த படைப்பு அனைத்தும் அந்த படைப்பின் மூலமாக கடவுள் முதலாவது என்ன செய்கிறார் என்று சொன்னால், மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்.
இந்த படைப்பு ஆற்றலை பார்த்த மனிதன், புரிந்து கொண்ட மனிதன், கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை, எவ்வளவு மகிமையானவர் என்பதை, எவ்வளவு மகத்துவம் நிறைந்தவர் என்பதை அறிந்து அன்னைக்கு என்ன செய்தார்கள்? படைப்பை பார்த்து கடவுளை வணங்க ஆரம்பித்தார்கள், தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கைதட்டி நிகழ்ச்சி. இப்போ நான் முகமுறையை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஒவ்வொரு பதிப்பகத்தினுடைய விளக்கமும் அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அதனால தான் போன வாரம் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த பைபிள் டாபிக் எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த அர்ப்பண டாப்பிக்கில் என்ன செய்ய முடியாது. மனம் திரும்புதல் என்பது, அர்ப்பணம் என்பது, இன்னும் இந்த உடன்படிக்கை, மனிதனோடு கடவுளை ஏற்படுத்திய உடன்படிக்கை, இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் கடவுளோடு நெருங்க முடியும், கடவுளோடு ஐக்கியப்பட முடியும், கடவுளோடு பேச முடியும், கடவுள் பேசுகிறதை கேட்க முடியும். ஆகவே முதலாவது பதிப்பு எங்கே நடக்கிறது என்று சொன்னால், ஏதோ இன்னைக்கு அச்சகத்தில் நடக்கிற ஒரு பதிப்பகம் அல்ல. கடவுள் அங்கே முதலாவது அங்கே இந்த பதிப்பகத்தை எங்கே ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், தன் படைப்பிலே, தன்னுடைய வார்த்தையின் ஆற்றலிலே, சக்தியிலே. தன்னுடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. இதைத்தான் யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லுவார். கடவுளுடைய வார்த்தை வல்லமையுள்ளது. கடவுளுடைய வார்த்தையினால் இந்த உலகம் படைக்கப்பட்டது. கடவுளுடைய வார்த்தையினால் இந்த உலகம் உண்டானது. அவராலே உண்டானது, அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது. வாசிக்க பார்ப்போம். அனைத்தும் எவரால்? வார்த்தையினால், வார்த்தையாகிய இயேசுவினால் இந்த உலகம் அவரால் உண்டானது. உண்டானது எதுவும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அவரிடத்திலே வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கைதட்டி நினைச்சுவோம், நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக நினைச்சுவோம். அப்போ முதல் பதிப்பு இது இயற்கை நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், கடவுளை பற்றி படித்து கொடுக்கிறது, கடவுளை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது. அதான தான் சொன்னேன், இது ஒரு வெளிப்பாட்டின் நூல். பைபிள் என்பது ஒரு வெளிப்பாட்டின் நூல். இது படிச்சனா உனக்கு புரியாது, படித்தா உன் அறிவுக்கு எட்டாது. இதை ஞானத்தை கொண்டு, ஞானம் நிறைந்தவர்கள், ஆவியினுடைய அபிஷேகம், ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் இந்த வேத வாக்கியங்களை, இன்னைக்கு நமக்கு பைபிள் ஒரு புஸ்தகமாக கையில் இருக்கு. அன்னைக்கு எல்லாம் ஓலை சுருளிலேயும் கல்லிலேயும் தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், இதை பதிய வைத்தார். மோசேக்கு இதை நம்ம அடுத்து பார்ப்போம். 2வது பதிப்பகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனசாட்சியிலே வெளிப்படுத்துகிறார். மனசாட்சியில் இந்த பதிப்பகத்தை என்ன செய்கிறார்னா அங்கே பதிக்கிறார். 2வது பதிப்பகம் இது வாசியுங்கள். ரோமேயர்கள் திருமுகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ரோமேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். எடுக்கவல் நேரமா? திருச்சட்டம், நல்லா கவனிச்சுக்கோங்க. திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுங்கு நெறி தங்களுடைய உள்ளத்திலே, மனசாட்சியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் தங்களுடைய நடத்தையிலே காட்டினார்கள். 2வது பதிப்பு எங்க நடக்குன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய மனசாட்சியிலே, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அங்கே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், 2வது பதிப்பை கடவுள் என்ன செய்கிறார். அதனால் இந்த வார்த்தை, இந்த பதிப்பகம் என்ன செய்கிறது சொன்னால், அவருடைய நடத்தையிலே கடவுளுக்கு முன்னால் ஒழுக்கமாக, ஒழுக்க நெறியிலே, தவறான வழியை விட்டுவிட்டு கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்கிறதை நிறுத்திவிட்டு கடவுளுக்கு ஏற்ற செயல்களை அன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் செய்து அந்த இறைவனை வழிபட்டார்கள், தொழுது கொண்டார்கள். கைதிட்டங்களை பார்ப்போம். 3வது பதிப்பகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 3வது பதிப்பகம் கற்பலகையிலே அதை என்ன செய்தார் என்று சொன்னால் வெளிப்படுத்துகிறார், அங்கே பதிப்பகத்தை உண்டாக்குகிறார். இது விடுதலை பயண நூல், யாத்திரையாகமம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். யாத்திரையாகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். 4 பொன் வளையங்களை வார்த்து 24:12
என் எஜமானனாகிய ஆபிரகாமே, தேவனாகிய கர்த்தாவே, எது யாத்திரையாகும்? ஆண்டவர் எல்லாம் கண்ணு போனதும் காது போனதுமா இருக்கு. நான் எப்படி என்ன செய்யறது இந்த பிரசங்கத்தை பண்றது? ஆண்டவர் மோசேயை நோக்கி, என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு. மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு. அவர்களுக்கு, யாருக்கு? இந்த மக்களுக்கு நான் எழுதியுள்ள சட்ட திட்டங்கள் அடங்கிய கற்பலகையை எழுதி நான் உன்னிடத்திலே கொடுப்பேன். கைதட்டி ஆண்டவருக்கு நிச்சயம். மூணாவது பதிப்பு எங்க நடக்குன்னா, இஸ்ராயேல் மக்களுக்கு தன்னுடைய சட்ட திட்டங்களை அங்கே கல்லில் என்ன செய்கிறார்னா, பதிப்பகத்தை கல்லில் பதிக்கிறார். அந்த கல்லில் பதிக்கப்பட்ட பலகையை தூக்கிட்டு யார் வரானா, மலையிலிருந்து மோயிசன் வராரு. அவருக்கு முன்னால் இந்த இஸ்ராயேல் மக்களால் நிற்க முடியவில்லை. அவருடைய முகம் பிரகாசமாக ஒளிமயமாக அது என்ன செய்தது என்று சொன்னால் சுடர் விட்டது. நல்லா கவனிச்சுக்கணும். அதனால இந்த பதிப்பகங்களை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சாதான் இதை என்ன செய்யணும், இந்த பைபிளை நம்ம என்ன செய்யணும், இதை படிக்கணுமா தியானிக்கணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால இங்கே மூன்றாவது பதிப்பகம் எங்கே நடக்குன்னு சொன்னால், கல்லிலே தேவன் என்ன செய்கிறார், மனிதனுக்கு தன்னுடைய சட்ட திட்டங்களை எழுதி கொடுக்கிறார். இந்த சட்ட திட்டத்தை, அதனால தான் மோசேயினுடைய அந்த நியாயப்பிரமாணம் இஸ்ராயேல் மக்களுக்கு அங்கே அது என்ன செய்தது, வழியாக அதை கடைபிடித்தார்கள், அதை கை கொண்டார்கள், அதன்படி வாழ்ந்தார்கள். அந்த சட்டத்திற்கு முன்பாக பயந்து நடுங்கினார்கள். அந்த சட்ட திட்டத்தின்படி ஒன்றான மெய் தேவனாகிய கடவுளை வழிபட்டு தொழ ஆரம்பித்தார்கள். கரங்களை தட்டி நிச்சயமோ. நான்காவது பதிப்பகம் எங்கே நடக்கும்னு சொன்னால், மறைநூலில் வெளிப்படுத்துகின்றார். ரோமேயர்கள் திருமுகம் 15வது அதிகாரம் 4வது வசனம். கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ரோமேயர் 15:4 வாசிங்க பார்ப்போம். முற்காலத்தில் எழுதப்பட்டவைகள் அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும், நல்லா கவனிச்சுக்கோங்க, மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கேற்ப நீங்கள் ஒரே மனசுள்ளவர்களாக மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ இங்கே என்ன செய்யறாருன்னு சொன்னால், 4வது பதிப்பகம் எங்கே நடக்குன்னு சொன்னால், மறைநூலில் 5வது பதிப்பகம் ஒரு மனிதனுடைய இதயத்திலே அங்கே நடக்கிறது, இதயத்திலே வெளிப்படுத்துகிறது. எபிரேயர்கள் திருமுகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எபிரேயர் 8:10. டக்குன்னு. அந்நாட்களுக்கு பின் இஸ்ராயேல் வீட்டாரோடும், நல்லா கவனிச்சுக்கோங்க, இஸ்ராயேல் மக்களோடு, தன்னுடைய ஜனத்தோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கையாவது என் சட்டத்தை எங்க பதிப்புன்னு சொல்றாருன்னா, மனிதனுடைய இருதயத்திலே உள்ளத்திலே பதிப்பேன், அதை அவர்களுடைய இதயத்திலே எழுதி வைப்பேன். எங்க எழுதி வைக்கிறாரா? இதயத்திலே எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன். யாரு தன்னுடைய மக்கள்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தையை, கடவுளை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்கிறவர்கள் தான் கடவுளை சுமக்கிற சப்பரங்கள். ஒரு சப்பரத்தில் சிறுவங்களை வைத்து ஆலயத்துக்கு முன்னால் தெருவில் கொண்டு வர மாதிரி, இந்த உலகத்தில் நம்ம எந்த முக்கு மூடையில், தெருக்களில், சந்திகளில், ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போனாலும் அவரை சுமர்ந்து செல்லக்கூடிய, அவர் இருதயத்தில் இருக்கிறார் என்கிற உணர்வோடு அனுபவத்தோடு நடந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கிறார்னா, கடவுள் ஒரு மனுஷனுடைய இதயத்தில் வச்சிருக்கிறார். 5வது பதிப்பகம் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
6வது பதிப்பகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்து வழியாக இந்த வெளிப்பாடுகள் நமக்கு என்ன செய்யப்படுகிறது. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14வது வசனம். இயேசு கிறிஸ்து வழியாக 1:14 அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ கடவுள் எங்கே வாசம் பண்ணுறாரு? பதிப்பம் எங்கே இருக்கு சொன்னால் நமக்குள்ளே. சொல்லுங்க. நான் அந்த பதிப்பகத்தை மட்டும் சொல்லிட்டு வரேன். இதனுடைய விளக்கமெல்லாம் நான் அடுத்து ஒன்று வரும். இதெல்லாம் ஒரு 10 வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, இதை முடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய டாபிக் இது. பைபிளுங்கிறது இந்த உலகத்தில், அதான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களிலும் முதன்மையான தலை சிறந்த புஸ்தகம். அதே போல் இந்த உலகத்தில் முதல்ல அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் எதுன்னு சொன்னால் பைபிள் மட்டுமே. கைதட்டி நிச்சயம். அப்போது இன்னைக்கு கடவுள் தன்னுடைய வார்த்தையை அடுத்து நீங்கள் 7வது பதிப்பகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்வில் அதை வெளிப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் யாவரும் வாசித்து அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயத்திலே எழுதப்பட்ட நற்சான்று கடிதம் நீங்களே எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. நல்லா நீ கவனிக்கணும். வாக்குனால் எழுதப்பட்டதல்ல, மாறாக. நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசி என்ன சொல்றாரு? வாழும் கடவுளுடைய ஆவியினால் இந்த பதிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, நடத்தையிலே, பேச்சிலே, சொல், செயல், சிந்தனையிலே, நடை, உடை, பாவனையிலே இந்த பதிப்பகம் என்ன செய்கிறது? இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள், இவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள், இவர்கள் கடவுளுடைய இந்த உலகத்திலே மகிமைப்படுத்துகிறவர்கள். கைதுக்கு என்ன செய்வோம்? அதனால் இந்த பதிப்பகத்தை முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் இதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னால் படிக்க மாட்டோம். இப்போ இதை என்ன செய்யணும்? பைபிளை படிக்க கேட்கணும். இடம் மடையா இதை படிக்காமல் எப்படி என்ன செய்ய முடியும்? தியானிக்க முடியும். அதான் உங்களுடைய கருத்து. இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி பூரா என்ன? இப்போ கேட்க மாட்டாமல் என்ன செஞ்சுட்டு வரீங்க? இதை படிக்காமல் எப்படி தியானிக்க முடியும்? அப்போ முடியாது. பார்த்தீங்களா? கரெக்டாக பதில் வருது வரைக்கும் முடியாது. இது முடியாதுன்னு சொன்னால் நான் இந்த பிரசங்கத்தை அங்கே என்ன செஞ்சிருக்க மாட்டேன். நீ படிக்கக்கூடாதுன்னு என்ன செய்ய மாட்டேன். பைபிளை நீ படிக்காதுன்னு என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். இதை எரேமியா புஸ்தகத்தில் எரேமியாவுக்கு என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். 1 அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசித்தீங்கன்னா கடவுள் தன்னுடைய வார்த்தையை எரேமியாவுடைய வாயிலே வைக்கிறார். வாசிங்க பார்ப்போம். அது எரேமியா. கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என்னுடைய வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் பார். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் பைபிளை எடுத்து வச்சு, இல்லை கடவுளுடைய வார்த்தை இந்த படைப்பை முன்னால் பாரு, இந்த படைப்பை பாரு. அதான் சொன்னேன், இந்த பைபிள் தான், பைபிள் வேதாகமோ இதான் கடவுள் தந்ததுன்னு என்ன செஞ்சுட்டு இருக்காது. 7 பதிப்பகத்தை உங்களுக்கு சொன்னேன். முதல் பதிப்பகம் என்னது சொல்லுங்க? இயற்கை படைப்பு. படைப்பை பார்த்தா அதில் என்னன்னா பைபிளில் என்ன இருக்கு? கடவுள் எவ்வளவு ஆற்றல் நிறைந்தவர், எவ்வளவு சக்தி நிறைந்தவர். கடவுளை பற்றி நீங்கள் இன்னும் அறிஞ்சு கொள்ளணும்னா அவர் தாமாகவே தனித்து அவர் என்ன செஞ்சிட்டு ஏங்கி கொண்டு இருக்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தனித்து சிருஷ்டிக்க எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த படைப்பை இங்கே என்ன செய்கிறாருன்னா முதலாவது பதிப்பகத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்தாலுமே அங்கே என்ன செய்ய முடியும்னா கடவுளை என்ன செய்ய முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சோல் என்பது, ஆன்மா என்பது கடவுளிடத்திலிருந்து வந்தது. அது கடவுளாக இருக்கிறது.
கடவுளுடைய தன்மையில் இருக்கிறது, கடவுளுடைய தோற்றத்தில் இருக்கிறது, கடவுளுடைய பாவனையில் இருக்கிறது, கடவுளுடைய சாயலிலே இருக்கிறது. கைதிட்டுங்க பாப்போம். ஒருத்தர் பார்த்து பிரைஸ் தலாட் சொல்கிறோமே, இதுக்கு இந்த பிரைஸ் தலாட்னா இந்த என்ன அர்த்தம் என்ன? கடவுளுக்கு மகிமை உண்டாவார். இவங்க என்ன கடவுளா? எதுக்கு பிரைஸ் தலாட் சொல்கிறோம்? இவன் இந்த உடல் அல்ல, இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆவி, இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய சோல், இது எதுனா ஒளிமயமானது, தேவ சாயலிலே படைக்கப்பட்டது, தேவ பாவனையிலே படைக்கப்பட்டது. இதை ஒரு மனிதன் அறியும் போது, இதை ஒரு மனிதன் சிந்திக்கும் போது, இதை ஒரு மனிதன் தியானிக்கும் போது, ஒரு மனிதனிலே என்ன செய்கிறான் என்று சொன்னால் கடவுளை பார்க்கிறான். கைதிட்டுங்களை பார்ப்போம். படைப்பினுடைய அழகை பார்க்கும்போது, நேரத்து குயிலை பற்றி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க, நிறைய குயிலே பல வகை இருக்கு. குயில் என்ன செய்யணும்? பாட்டு பாடும். அது பாடுறத பார்த்தா, அது குரல், அந்த ராகத்தை பார்த்தா, அந்த குரலை பார்த்தா, கடவுளே நீதாயா ராகம், நீதாயா அழகு, நீதாயா சௌந்தரியம், நீ பாடுகிறதை இந்த பறவையின் வாயிலிருந்து நான் கேட்கிறேன். அந்த குயில் பாடுறதை பார்த்துட்டு நான் என்ன செய்யறேன்னா, அந்த கேட்டுக்கிட்டே இறைவனை வழிபட்டு இருக்கிறேன். இறைவா, இந்த குயிலினுடைய அழகு என்ன, இந்த குயிலினுடைய குரல் என்ன, இந்த குயிலினுடைய பாடல் என்ன, இது எவ்வளவு இனிமையா இருக்கு. மனுஷன் பாடுதான் பாருங்க, கழுத கத்துன மாதிரி. ஆனால் அந்த குயிலுக்கு என்ன அழகா பாடுது. அது எத்தனை விதமான ஒளிய ராகத்தை ஓசையை எழுப்புது. இதை பார்த்துட்டு என்ன செய்யறேன்னா, உன் அழகே தனி அழகு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு. அப்படி சொல்றாரு எரேமியா பார்த்து, நீ பார். இதை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, பிடுங்கவும், இடிக்கவும், கட்டவும், நட்டவும். அதை வாசிக்க பார்ப்போம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டமும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் உன்னை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அது கீழே, இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நீ என்னத்தடா காண்கிற? இங்க படின்னு சொல்லலங்க, நீ காண்கிறது என்ன, எதை காண்கிறாய்? வெளிப்பாடு பார்த்துட்டு இருக்கிறான் ஐயா. பார்க்கும்போது என்ன நடக்குன்னு சொன்னா, தியானிக்க, அதான் பார்க்கும்போது வேதத்தை மடியிலே எடுத்து, கையிலே எடுத்து, இல்லை இந்த படைப்பை உன் கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி அதை நீ தியானிக்க ஆரம்பித்தால், அதை உன் உள்ளத்தில் நீ ஆராய ஆரம்பித்தால், மரியாள் இந்த தேவதூதன் சொன்ன வார்த்தை எத்தகையதோ என்று உள்ளத்திலே வைத்து அதை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். கைதுகளை பார்ப்போம். அப்ப இதை படிக்காம நீ என்ன செய்யணும்? பாரு. இதை பார்க்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த வார்த்தை உன்னோடு பேசும், கடவுள் உன்னோடு பேசுவார். அதனாலதான் சொன்ன, நீ படிக்காத, இதை பாரு. எரேமியா பார்த்து சொல்றார், நீ பாரு. பார்க்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, கடவுளுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும், கடவுளுடைய வெளிப்பாடு உனக்கு கிடைக்கும். எரேமியாவே, நீ இதை பார். என்ன பார்க்கிறாய்? அங்க என்ன செய்றார்னா, வாதுமை மரம் இருக்கிறதை நான் காண்கிறேன். கைதிட்டுகளை பார்ப்போம். விட்டதிலிருந்து கீழே வாசி பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தை, இங்கதான் சொல்றாரு, என் வார்த்தையை, நான் உன் வாயில வைத்த வார்த்தையை, நான் உனக்கு பேசிய வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் எனக்கு உண்டாகி, இப்போ நீ காண்கிறது என்ன? அங்கே என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ காண்கிறது என்ன? தொங்குகிற பானையை காண்கிறேன், அது வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன்.
அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இங்க என்ன நடக்கும், இந்த தேசத்துல என்ன நடக்க போகுது, என்ன தீங்கு வரப்போகுதுங்கிறத அங்க ஆண்டவர் என்ன செய்றாருன்னா பேசுறாரு. இதை பார்க்கும்போது கடவுளுடைய படைப்பு, அதான் சொல்றேன், வேற 4 பதிப்பகம் இருக்கிறது. இந்த 4 பதிப்பகத்தையும் நீ பயன்படுத்தணும். இந்த புஸ்தகம் இதை மட்டும், இது எப்போ யார் பயன்படுத்துறா, இது யார் படிச்சுட்டு இருக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வீங்கன்னா எல்லாரும் கையில் வச்சுருப்பீங்க. இதை பிரசங்கம் பண்ணும்போது வாசிக்கும் போது சண்டை போட்டுட்டு வாசிப்போம். இதுக்கப்புறம் இது என்ன செய்யும் சொல்லுங்க? ஒரு மூளைக்கடையில் அது வாட்டில் என்ன செய்யும்? அது வாட்டில் உட்காந்துரும். இல்லைன்னா காய்ச்சல், பேய் பிடிச்சா பேய் போட்டுன்னு என்ன செய்வோம்னா தலைமாட்டில் வச்சு என்ன செஞ்சுருப்போம்? கெட்ட கனவு வரக்கூடாதுன்னு என்ன செஞ்சுருப்போம்? தலைமாட்டில் வச்சு படுத்திருப்போம். இதுதான் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்னா இந்த பைபிளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, இதுக்கு மரியாதை. ஆனால் இது ஒரு மனிதனுடைய இருளை அகற்றக்கூடியது, ஒரு மனிதனுடைய அறியாமையை போக்கக்கூடியது. கடவுளை, அந்த ஒளிமயமான தெய்வத்தை இருதயத்திலே வைத்து பார்க்கக்கூடியதும் வழிபடக்கூடியதும் இந்த வேதாகம பதிப்புகள். இது கடவுளுடைய ஆவியினாலே, ஆற்றலினாலே இந்த உலகத்திலே கடவுள் இந்த பதிப்பகத்தை பதித்து மனிதனுக்கு காட்சியளித்தார். கைது பார்ப்போம், நல்ல கடவுள். அப்போ நீ எடுத்து நீ முதல்ல பாரு. ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே, அவன் குழந்தையே கிடையாது, என்ன அப்படின்னு கேட்கிற, மேல பாருங்க, நீ பாரு, மேல என்ன பார்க்குற? வானத்து நட்சத்திரங்கள், திரளான நட்சத்திரங்களை பார்க்குற. இது என்ன முடியுமா? முடியாது. இது போல உன் சந்ததி இருக்கும். கரங்களை தெரிஞ்சுவோம். நீ நடக்கிற அந்த பூமியை பாருனார், பார்க்குறான். அது என்னது? மணல். இதை உன்னால் என்ன முடியுமா? முடியாது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருப்பா. வானத்தின் நட்சத்திரங்களை நீ பாரு. படித்தனா உனக்கு அறிவு கெட்டாது. உன் அறிவை கொண்டு என்ன செய்ய முடியாது? என்னுடைய ஆற்றலை, என் சக்தியை, மகத்துவத்தை, என்னுடைய வல்லமையை உன்னால் என்ன செய்ய முடியாது? வாசிக்கிறதுனால உனக்கு கிடைக்காதப்பா. இதை பாரு, நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பாரு. கடவுள் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்திய வெளிப்பாட்டின் புஸ்தகம். அதான் சொன்னேன், இது வெளிப்பாட்டின் புஸ்தகம். அதனால படித்த உன் அறிவை கொண்டு நீ பைபிள் காலேஜ் படிக்கலாம், இல்லை வேற தியாலஜி, பல இன்னைக்கு என்ன செய்யறேன்னா பைபிள் ஆராய்ச்சி, நிறைய ஆராய்ச்சிகளை நீ என்ன ஆராய்ச்சிகளை பண்ணாலும் கடவுளை அறியக்கூடிய அறிவுக்கு அந்த பவரு இது ஆவியினாலே ஞானத்தை கொண்டு இதை அறியக்கூடிய ஒரு கடவுளுடைய வெளிப்பாடின் புஸ்தகம். அதனால் ஒரு 7 பதிப்பகங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம கையில் இருக்கிற இப்போ தான் எல்லாருக்கும் என்ன செய்யணும், இதுதான் பைபிள், இது ஒன்று தான் பதிப்பகம்னு நினச்சிட்டு இருக்கோம். எத்தனை பதிப்பகம் இருக்குது சொல்லுங்க? 7 பதிப்பகம், 7 பைபிள் இருக்கு, 7 பதிப்பகங்கள் இருக்கு. இந்த 7ஐயும் நீ வாசிக்கணுங்க. இந்த 7ஐயும் நீ என்ன செய்யணும்னா பார்க்கணும். இந்த 7லையும் கடவுள் எப்படி செயல்படுகிறார். இந்த 7ஐயை நீ வச்சு, அதான் சொல்றான் பைபிள், ஒரு பைபிள் இதை மட்டும் இதை வச்சுக்கிட்டு நீ சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கோ வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ இது கொடுக்கப்படல. இந்த 7 புஸ்தகங்களும் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. எல்லாம் ஜோடியாகவே என்ன செய்யப்பட்டிருக்கு? அருளப்பட்டு இருக்கிறது. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம வருவோம். இப்போ என்னன்னு சொன்னால் தியானத்துக்கு நம்ம போகிறோம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி இந்த தியானம் செய்தார்கள், எப்படி கடவுளை தரிசித்தார்கள், எப்படி கடவுளை வழிபட்டார்கள்ங்கிறத பார்ப்போம். வாசிக்க பார்ப்போம். ஆமாம், 63. மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு வாசிப்பார். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போய் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது
ஒட்டகங்கள் வர கண்டார். நல்லா கரங்களை தட்டி என்ன செய்வோம்? ஈசாக்கு என்ன செய்கிறாருன்னா, சாயங்காலம் போல் என்ன செய்கிறாருன்னா தியானம் பண்ண போகிறார். நல்லா கவனிச்சுக்கணும். அங்கே என்ன அன்னைக்கு பைபிளாக இருந்துச்சு, அன்னைக்கு வேதாகமாக இருந்துச்சு. அதாவது இந்த முதல் பதிப்பகம் சிருஷ்டி பாண்டவுடைய படைப்பு. கடவுளை எங்கே பார்க்குறாருன்னா, யாக்கோவுக்கு யாராவது பைபிள் பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்தாங்களா? யாக்கோவு என்ன பைபிள் வச்சுருந்தாரா? அங்கே அவர் என்ன தியானம், எதை வச்சு தியானம் பண்ணார்? அவர் வானத்தை அன்னார்ந்து தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அவர் தியானம் பண்ணினார். தியானம் பண்ண சாயங்கால வேளையிலே யாக்கோபு என்ன செஞ்சார்னு சொன்னா, அங்கே தன் வீட்டை விட்டு வெளியிலே போய் இந்த பரந்த வெளியிலே வீதியிலே உட்கார்ந்து வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து அவர் தியானம் செய்து அவர் கடவுளை தரிசித்து அவரை அங்கே தொழுது கொண்டு வழிபட ஆரம்பித்தார். கைதிகளும் அப்போ படிக்கிறத நீ நிறுத்திட்டு முதல்ல பாரு, அதை பார்த்துக்கிட்டே இரு. கடவுளுடைய படைப்பை பாரு, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நீ பார். உன் அறிவை பயன்படுத்தி நீ படிச்சு என்ன செய்யாதுன்னு சொன்னா இன்னும் என்ன செய்யாத, இருளுக்குள்ள மடி போகாத. தியானம் போது ஒரு மனிதனுடைய வெளிச்சம், தான் யார் என்பதை, கடவுள் தன்னை எப்படி படைத்திருக்கிறார் என்பதை, தன்னை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை, இந்த உடலுக்குள்ளே எத்தனை விதமான சிஸ்டங்கள் இருக்கிறது, செல்கள் இருக்கிறது, 72,000 நாடி நரம்புகள் இருக்கிறது, எத்தனை ராஜ உறுப்புகள் இருக்கிறது, விலையேறப்பட்ட விலை மதிக்க முடியாத முத்துக்கள் சொத்துக்கள் எங்கே இருக்குன்னு சொன்னால், செல்வங்கள் இந்த உடலுக்குள்ளே தெய்வம் வைத்திருக்கிறார். கைதிகமாக அதான் தியானம். இப்படி அங்கே யாக்கோபு, அதே ஆதியாகமும் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 1:2 18 1:2 பின்பு கர்த்தர் சமபூமியிலே அவருக்கு தரிசனமானார். அவர் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே, நல்லா கவனிச்சுக்கோ, எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? கோயில் இல்ல, கூடாரத்துல, தன்னுடைய வீட்டுல அந்த கூடார வாசலிலே உட்கார்ந்து, நல்லா கவனி, கைதிகளை பார்ப்போம். தன் கண்களை வானத்துக்கு நேராக, தெய்வத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கையில் 3 புருஷர்கள் அவருக்கு எதிரே, ஆபிரகாமுக்கு எதிரே வந்தார்கள். அவர்களை கண்டவுடனே அவர் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர் கொண்டு ஓடி போய் தரை மட்டும் குனிந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து அவரை வழிபட்டார்கள், தொழுது கொண்டார்கள். நல்ல கைதிகளும். அப்போ எதுக்கு தியானம்? தியானம்னா என்ன? அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன, அவங்கெல்லாம் கையை கட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க, பைபிளே கிடையாது. எங்களுக்கு பைபிள் படிக்க தெரியாது, நாங்கள் பைபிள் கொண்டு வர மாட்டோம். இந்த இயற்கை பைபிள் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இந்த இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்ட பைபிள் இருக்கா இல்லையா? அதான் சொல்கிறாங்க, இந்த கடவுளோடு உள்ள நெருக்கத்தை இதுக்குள்ள நீங்கள் வரும்போது இருதயத்தில் அந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். மனசாட்சி பேசி கொண்டிருக்கும், உள்ளுணர்வு அவர்களுக்கு கடவுளை பற்றி உணர்த்தி போதித்து கொண்டிருக்கும். உள்ளுணர்வு ஒரு வேதாகமும், மனசாட்சி ஒரு வேதாகமும். அவனுக்கு மனசாட்சியே இல்லையா? சொல்லுவாங்க, மனசாட்சி இல்லாமல் எப்படி நினைக்கிறானே, இப்படி படுத்துறானே, இப்படி பண்ணுறானே, இப்படி செய்கிறானே. அப்போ அந்த மனசாட்சி மற்ற நேரங்கள், அதான் சொல்கிறான், இந்த புஸ்தகம் கையில் இருக்காதுங்க, மனசாட்சி கையில் இருக்கும். மனசாட்சியில் கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. மனசாட்சியிலே கடவுள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய சக்தியை, தன்னுடைய வார்த்தையை அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கடவுள் இருக்கிறார் என்கிற மனசாட்சியோடு, உணர்வோடு ஒரு மனிதன் வாழும்போது, நடந்து கொள்ளும்போது என்ன நடக்குன்னு சொன்னால், கடவுள் இருக்கிறதை பார்க்கிறான், கடவுள் துணையாக இருக்கிறதை பார்க்கிறான், கடவுள் தன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறான். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, இந்த ஆபத்து நேரத்திலே நீ கடவுளை கூப்பிடும்போது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், கரத்தை பிடித்திருக்கிறேன். கைதிகளை பார்ப்போம். இங்கேதான் தேவனுடைய வார்த்தை உன்னை தேற்றும், இங்கேதான் தேவனுடைய வார்த்தை உன்னை ஆற்றும், இங்கேதான் தேவனுடைய வார்த்தை அந்த இருளை அகற்றி, அறியாமையை அகற்றி, அந்த பயத்தை நீக்கி உன்னை என்ன செய்யும் என்று சொன்னால்,
தைரியமாக நடக்க உனக்கு நான் துணை நிற்கிறேன். தொழுகைன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு மனுஷன், ஒரு குற்றவாளி தப்பு பண்ணிட்டான். ராஜாவுக்கு முன்னால் போய் தரையில் முகங்குப்புற விழுந்து, ராஜாவே என்னை காப்பாற்றுங்க, நான் உங்கள் காலில் சரணடைகிறேன், நீங்கள் என்னை மன்னித்து எனக்கு வாழ்வழிங்கள்னு சொல்லும்போது அந்த ராஜா என்ன செய்கிறான்? அந்த குற்றவாளியை மன்னித்து அவனுக்கு என்ன செய்கிறான்? மறுவாழ்வை கொடுக்கிறான். இதுதான் கடவுள் தொழுகை என்பது. கடவுளுடைய பாதத்திலே நீ போய் தொழுது கொள்ளும்போது, பணிந்து கொள்ளும்போது, அங்கே கடவுள் உன்னை எல்லா குற்றத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் உன்னை விலக்கி என்ன செய்கிறார் சொன்னால் உன்னை மன்னித்து உனக்கு ஆசி வழங்குகிறார். அப்போ இந்த பதிப்பகங்களை முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அதான் சொல்கிறாங்க, எங்கே போனாலும் சரி, எங்கே நடந்தாலும் சரி, கடவுள் இருக்கிறத நீ பார்க்க முடியும். இயற்கையில் பார்க்க முடியும், உன் மனசாட்சியில் பார்க்க முடியும், உள் உணர்வில் பார்க்க முடியும், கடவுள் ஏற்படுத்திய அந்த பலகையில் பார்க்க முடியும், பைபிளில் பார்க்க, இந்த மாதிரி அச்சடிக்கப்பட்ட புஸ்தகத்தில் பார்க்க முடியும். ஆனால் இதை படித்தா உனக்கு ஒன்றும் என்ன செய்யாது. அப்படி என்ன செய்யாத? சங்கீதம் 19வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், 119வது சங்கீதத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால், 119, 15, 119, 27, 119, 48, 119, 97, 119, 148, இது பூராமே என்னது? நான் தியானம் பண்ணு. இதெல்லாம் என்ன செய்ய சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ வாசிங்க, நம்ம 19ஆம் அதிகாரம் சங்கீதம் 19ல் 7வது வசனத்தை வாசித்தோம். அது நம்ம ஃபுல்லாக வாசிக்கலை. 7ல் 19வது சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 119 நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். 19 ஆண்டவருடைய திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கிறது. ஆண்டவருடைய ஒழுங்குமுறை நம்பத்தக்கவை, எளியவர்களுக்கு அது ஞானத்தை அளிக்கிறது. ஆண்டவருடைய நியமங்கள் சரியானவை, அது இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவருடைய கட்டளைகள் ஒளிமயமானவை, அது உன்னுடைய கண்ணை பிரகாசிக்க ஒளிவிக்க செய்கிறது. ஆண்டவரை பற்றி அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். போதும். அடுத்து நீங்க 14வது வசனத்தை வாசிங்க. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தர். வாசிங்க. என் கற்பாரை கண்மலையும் மீட்பெருமாகிய ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் சொற்கள் உமக்கு ஏற்றனவாய் இருக்கட்டும். என் இதயத்தின் தியானங்கள், இந்த மொழிபெயர்ப்பில் என்ன சொன்னீங்க? இதயத்தின் தியானங்கள் உமக்கு உகந்தனவாக இருக்கட்டும். கைதிட்டங்களை பார்ப்போம். வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும். அப்போ கடவுள் வெளிப்படுத்திய இந்த வேதாகமத்தை, இந்த பதிப்பகத்தை நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? தியானம் பண்ணணும். பைபிளை நீ என்ன செய்யாத? படிக்காத, உன் அறிவுக்கு இது எட்டாது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பைபிளை என்ன செய்யாத? படிக்காத. எவனோ ஒரு கோட்டி என்ன செஞ்சிட்டானா, பைபிளை படி ஆசீர்வாதம் வருன்ட்டான். நம்ம செம்பரியாட்டு கூட்டம் தானே, இவன் சொல்கிறதுக்கு அடுத்து எல்லோரும் என்ன செய்வோம்? ஒருத்தன் சொன்னதை அப்படியே எல்லோரும் என்ன செய்வோம்? ஒரு மோகன் சிலாசர் தாங்க உண்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா பலர் இந்த மோகன் சிலாசர் மாதிரியே பேசுவான். தொண்டையை எரிக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரே ஒரே தினகரன் தான் உண்டு. இன்றைக்கி தினகரன் மாதிரி எவ்வளோ பேர் பேசுகிறான்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இது எல்லாம் என்னது? நம்ம இந்த அருள்ராஜ் பாஸ்டரு அப்படியே மோகன்சி மாதிரியே பேசுவார், அப்படியே தினகரன் மாதிரி பேசுவார், அப்படியே கலைஞர் மாதிரி பேசுவார். நீ கலைஞரா? நீ மோகன்சியா? நீ தினகரனா? அதான் சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம செம்பரியாட்டு கூட்டம் ஒருத்தன் விழும்போது, செம்பரியாடு என்ன செய்யணும்? ஒரு ஆள் தண்ணியில் விழுந்தா போது பரத்தால் வரிசையை மொத்தமாக விடும். நமக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல்லு புத்தியும் கிடையாது. ஒன்று நம்ம சுய புத்தியில் வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? கற்றுக்கணும். அதனால தான் நீ கடவுளுடைய பாதத்தில் உட்கார்ந்து இரவும் பகலும் கடவுளுடைய வேதத்தில் நீ தியானமாக இருந்துன்னு சொன்னால், நீ கடவுளுடைய சாயலிலே, கடவுளுடைய பாவனையிலே, கடவுளுடைய தோற்றத்திலே
நான் இயேசுவை போல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பேன். கைதிடுங்களா பார்ப்போம். நீ மோகன்சி மாதிரியெல்லாம் மாறாத, மோகன்சி மாதிரியெல்லாம் பிரசங்கம் பண்ணாத, நீ தினகரன் மாதிரியெல்லாம் மாறாத, தினகரன் மாதிரியெல்லாம் என்ன செய்ய வேண்டாம். நீ இப்போ பிரசங்கம் பண்ண பாட வேண்டியதில்லை. என்ன பண்ணணும்? இயேசுவை போல, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். கைதிட்டுகளை பார்ப்போம். இன்னும் அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். இது 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டாங்கன்னா பொறுமையாக என்ன செய்ய மாட்டாங்க. அதனால் அடுத்த இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா